மதுரையில் நாளை நடைபெறவிருக்கிறது தாவேகாவின் 2வது மாநாடு, மாநில மாநாடு. ஆமா, இது ஒண்ணுதான் இப்போ குறைச்சல். ஆமா, மாநிலங்களவே மாநாடு இல்ல, அது இல்ல ஆச்சரியம். விஜய் அரசியல் பேச போறாருல. இது விஜய் அரசியல் பேச போறாரு. விஜய் பேச போறாரு. விஜய் பேச போறாரு. விஜய் பேசுறதே நம்மளுக்கெல்லாம் பெரிய விஷயம். அரசியல் பேசுறதுல அப்புறம் விஜய் பேச போறாரு. விஜய் பணியை விட்டு வெளியே வர போறாரு. அதுதான் சிறப்பு செய்தி. ஸோ இப்படியாக பாருங்க, ஒருத்தர் ஒரு கட்சி தலைவர் அரசியல் பேச போறாருங்கிறது இவ்வளோ பெரிய செய்தியாக்க வேண்டிய தேவையும் அப்படியான ஒரு சூழல் இருக்குது. இப்போ இந்த மாநாடு திடல் வந்து மிக தீவிரமான தயாராகி கொண்டிருக்கிறது. ஆமாம், சாதாரண விஷயம் இல்லைல்ல. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறார்கள். ஆமாம், அங்கே சில என்ன இப்படியான மொமெண்ட்டுகள் நடந்திருக்குது. அந்த மொமெண்ட்டுகள் என்னென்ன அப்படிங்கிற தாவேகா மாநாடு பரிதாபங்கள் தான் இந்த மாநாடு பரிதாபங்களா. கட்சிகள் வந்து பொதுவாக சொல்லுவாங்க, திராவிட கட்சிகள் உண்டு, அண்ணாவின் தம்பிகள் நாங்கள், அண்ணாவின் வளர்ப்பு நாங்கள் வந்து கட்டுக்கோப்பாக இருப்போம், கட்டுப்பாடாக இருப்போம், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்ற மாதிரி திமுக அது வந்து முதன்மையாக சொல்லுவாங்க. அதே போல் அதிமுகலையும் அண்ணாவர்களால் வளர்க்கப்பட்ட எம்ஜிஆர் நாம வாழ்க, அப்படி நாங்கள் வந்து ஒரு இராணுவ கட்டுப்பாடான இயக்கம் அப்படிம்பாங்க, இப்படி சொல்லுவாங்க. அது போல இல்லை, ஒரு கட்சிங்கிறதே ஒரு இராணுவ கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும், ஒரு இயக்கம்ங்கிறது ஒரு இராணுவ கட்டுப்பாடு மாதிரி இருக்கணும் அந்த கட்சியோட நிர்வாகம் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இராணுவ கட்டுப்பாடுங்கிறது, இனிமே அந்த வார்த்தையை அடிங்க, கட்டுப்பாடுனா தாவேகா கட்டுப்பாடாக தான் இருக்கணும் அப்படியா அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா தலைவரே வந்து தேவையில்லாம வெளில வர மாட்டாங்கல்ல, அந்த தொண்டர்கள் வந்து எசக்கு பசங்க பேசுறது போல, கட்சியில உள்ள 4 பேர் 4 கருத்துக்கள் சொல்றது போக தலைவனே தேவைப்பட்டதான் வெளில வருவாப்புல. அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு பேச மாட்டேன், அனாவசியமா வெளில வர மாட்டாங்க. கட்டுப்பாடுல முதல் கட்டுப்பாடு வெளியில வர்றது, அனாவசியமா டீ கடை, இந்த மீட்டிங், இந்த வந்து ரோட்ல போராடுறது எங்கேயும் பார்க்க முடியாது. நீதிமன்ற பக்கம், இந்த தபால் பக்கம் இதை பார்க்க முடியாது. நீங்க பார்த்தா ஒண்ணு கேரள பார்க்கலாம், இல்ல இந்த மனைவர் வீட்டுல பார்க்கலாம், ரெண்டே இடம் தான். எங்களுக்கு வேற எதுவும் கிளைகள் கிடையாது. இப்படி அவரையே மிஞ்சுற அளவுக்கு அவ்வளவு கட்டுப்பாடா இருக்கிறாங்க. அது என்னன்னு பார்ப்போம். அண்ணன் வந்து ஸ்கூல் குழந்தைங்கலாம் லீவ் போட்டு வரக்கூடாதுன்னு சொன்னார். அதனால முத நாளே நாங்கள் லீவ் போட்டு தம்பிங்க வந்து பார்க்கணுன்னாங்க. அதனால முத நாளே வந்துட்டோம். என்ன சொல்றோம் இல்ல, விஜய் வந்து அறிவிச்சிருந்தாருல, அன்னைக்கு வந்து பள்ளி கல்லூரிலாம் நடக்கும், யாரு வந்து லீவ் போட்டுட்டுலாம் வேலை உனக்கு ஸ்கூல்ல இருந்து என்ன வேலை உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. எதுக்கு ஸ்கூல்ல லீவ் போடுற, எதுக்கு காலேஜ் லீவ் போட்ட, வராத டைம் என்ன இப்ப எதுக்கு வந்து கேட்பாரு, வராதிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால நாங்க முன்கூட்டியே ஒரு நாள் லீவு போட்டு முதல் நாளே நாங்க கூட்டத்துக்கு வந்துட்டோம். அந்த நாள் லீவ் போட்டதானே தப்பு, அண்ணா அன்னைக்கு தான் லீவ் போடணும்னு சொன்னாரு. அதனால நான் முதல் நாள்ல இருந்தே லீவ் போட்டேன். இப்படிப்பட்ட அறிவு கொழுந்த அறிவு பெட்டகத்தை தான் தாவேகா கொண்டிருக்குது. ஆனா இப்படியான ஆட்கள் தான் இயக்கத்துக்கு தேவை. ஆமா, ஆனா சொல்றது வந்து அவர் தம்பி கிடையாது, சொல்றவரு அவர் பையனை கூட்டு வந்திருக்காரு. மாத்தி பேசாத, பசங்களை அவர் பசங்களை கூட்டு வந்திருக்காரு. சரி, இப்ப பசங்க பாக்கணும்னு சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 2 நாள் லீவு. இப்ப இவருங்க வேலை வெட்டின்னு பாத்துட்டு இருப்பாருல, வாய்ப்பு இல்ல. இவரு வேலைகளுக்கு போவாரு, இப்ப அவரு ஒரு 2 நாள் லீவு. வேலை வெட்டி இருந்தா வேண்டாம் தாவேகா சொல்றா. சரி, நான் கேக்குறேன், வேலை வெட்டி இருந்தா சேலை வெட்டி அவனே வாங்க அவனுக்கு தெரியாதா? பயங்கரமா இருக்கு. இல்ல இல்ல, இது வந்து வள்ளி போட டைலாக், ரஜினி சொன்ன டைலாக் இது. அப்படியா? அந்த படத்துல ஒரு டைலாக் வரும். ஓகே ஓகே. சோ இப்படியாக கட்டுப்பாடுனா இப்படிதான் கட்டுப்பாடா இருக்கு, கேம் மாதிரி இருக்கு. அடுத்தது போறோமா? டிவிக்கே. ஆமாங்க, டிவிக்கே தான். டிவிக்கேன்றது என்ன, இந்தியாவையே ஆண்டுட்டு இருக்கிறது டிவிக்கே. அதனால என்ன சொல்ல வர்றாரு இந்தியாவே? ஏமா ஏமா என்னமா? இல்ல இத நம்ம சொன்னா கோச்சிக்கிறாங்க. அவங்க பேர் இல்ல இத நம்ம சொன்னா கோச்சிக்கிறாங்க. பிவி ஏன் பிவி பண்றீங்க? அவங்க உண்மையை சொல்லி இருக்காங்க. இந்தியாவை ஆண்டுட்டு இருக்கிறது யாரு? இந்தியாவை ஆண்டுட்டு இருக்கிறது இவரு நீதிமன்றம். ஆமாண்டா, சட்டத்தின் ஆட்சினால இந்தியாவில் நடக்குது. ஜனநாயக ஆட்சினா யாரு? இந்தியாவின் ஆதாரம் என்ன? என்ன சட்டமன்றம், நீதிமன்றம் தானே. நீதிமன்றம் தம்பி, நாடாளுமன்றம் இல்ல. நாடாளுமன்றம் என்ன? நீங்க இன்னொரு தெளித்துட போறீங்க, தெரிஞ்சு வச்சு. சட்டத்தின் ஆட்சி தானே தம்பி நடக்கணும் நாட்டுல. கட்சியா யாருன்னு ஆட்சி செய்ய? கட்சியா பிஜேபி, மோடி. அப்போ இந்தியாவை ஆட்சி செய்யறது டிவிக்கே.
புரியுதா? டிவிகே ஈக்குவல் பிஜேபிங்கிறாங்க அவங்க சொல்றாங்க, நம்ம எங்க சொல்றாங்க, நம்ம சொன்னா கோச்சுக்கிறாங்க. நம்ம சீமான் அண்ணா, நீங்க தமிழ்நாட்டை மட்டும் ஆளக்கூடியவர் அல்ல, நீங்கள் இந்தியாவையே ஆளப் போகிறீர்கள் என்று சீமான் அண்ணா வாயாலேயே ஒத்துக்கிட்டாரு. இப்ப என்ன கேள்வினா, இந்தியாவே ஆள போறதுக்கு உங்களுக்கு ஆசை இருக்கலாம், அரசியல் இருக்கவங்க எதுனா ஆசைப்படலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாடாளுமன்றத்தில் வந்துச்சா இல்லையா, அப்பயே அவங்க என்ன வாயவே திறக்கல, யாருக்கு ஆதரவு அப்படின்னப்ப நாங்கள் 2026 தான் களத்துக்கு வருவோம், அதனால யாருக்கும் எங்களுக்கு ஆதரவு கேட்காதீர்கள் அப்படின்னு இதெல்லாம் பேசுறவங்க யார்கிட்ட பேசுறாங்க? முதல்ல சீமான்ட்ட பேசுறாங்களா விஜய்கிட்ட பேசுறாங்க? அதை முதல்ல கேட்டு சொல்ல இருக்கு. ஆமால, நீ இவ்வளவு அழகா கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு அரசியல் பேசாத. சாரிண்ணே, சேதுராம கிட்ட ரகசியமா அரசியல் பேசாத. அவங்க யார்கிட்ட கேள்வி கேட்கறது தெரியாம கேட்டுட்டு இருக்கிறாங்க அவங்க. எங்களுக்கு இதை விட என்ன வேணும்? இப்பயே நாங்க சிஎம் ஆயிட்டோம், அதனாலதான் எல்லாருக்கும் பயமா இருக்குது எங்க தலைவரை பார்த்து. இப்பயே சிஎம் ஆயிட்டாங்கன்னா அப்ப யாரு எதிர்த்து அரசியல் பண்றீங்க? இப்பதான் ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை அடிச்சு முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம். திரும்ப இன்னொரு 10 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து சேர்ந்துறாங்கப்பா. இவங்க கட்டியாளதான் டீல் பண்ணுமா? அடுத்த 10 வருஷத்துக்கு தான். ஐயோ பரவாயில்ல, இவனுக்கு ரொம்ப உக்கரமா இருக்காங்க. சிஎம் ஆயிட்டோங்கிறாங்க. அவனாவது வந்து வந்து ஒரு 6 வருஷம் கழிச்சு தான் பேசுறாங்க. இவங்க வரும்போதே பேசிக்கிட்டு வராங்க. ரொம்ப சிரமப்படாத வடிவேல் சொல்ற மாதிரி வருஷம் ஒரு கிரிக்கெட்டை சிக்கிறோம்டா. ஸோ இதுவே எங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 சந்தோஷமாக, ஒரு திருவிழாவாக நாங்கள் கொண்டாடி இருக்கோம். இதை விட மாற்று கட்சிகள் இப்பயே அரள ஆரம்பிச்சுட்டாங்க. எங்கள் புலி வந்து எங்கள் ஆமா இவரு ஐயா தமிழ்மணிய ஐயா நம்ம இவரு ஜிகே வாசன் பயந்துட்டு போய் பழகப்பையா இருக்காரு. ஐயோ என்ன மூக்கலஞ்சியம் அவரு ஒரு கட்சி வச்சுக்கிறாரு, சேர்த்து சாதாங்க. சும்மா இருங்க. இப்ப நீங்க ஒரு 3-4 பேர் சொன்னீங்கல்ல, அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. அவங்க அலட்டு இருக்காங்க. அப்படியா? என்ன ஆக போதோ நம்ம நிலைமை அப்படின்னு அவங்க எல்லாம் விஜய் போட்டியா நினைக்கிறாங்க. அவங்க இந்திய அரசியலே புரண்டு போடுங்க. தளபதி புலி அவர்கள் நாளை கழிச்சு வந்து அவர் பேசுற பேச்சுல அடுத்து 1 மாசம் இல்லைங்க, தேர்தல் முடிக்கும் அனைத்து பிற கட்சி தலைவர்கள் எல்லாம் தூங்க மாட்டாங்க. நான் எடிட் பண்றவங்க வந்து உண்மையா கண்டிக்கிறேன். கட்சி தலைவரா அப்படிதான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட பேசிக்கிட்டு இருக்கான். நீ ஒரு தொண்டர் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதெல்லாம் பெருசா பேசிக்கிட்டு ஆதரவு நான் பேசுறதெல்லாம் கேட்டிருக்கீங்களா இல்லையா? நிறைய கேட்டிருக்கேன். என்ன பேசுறான்னு கருமா அவருக்கும் புரியாது. அவரோட இன்ஸ்பிரேஷன் தான் இவங்க. அதான் சொல்றேன், கட்சியில மேனேஜ்மெண்ட் டைரக்டர் அவன் யாராவன் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் மேனேஜரே அப்படி இருக்கிறான். நீ ஒரு தொண்டர் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதெல்லாம் ஏதோ பெருசா எடிட் பண்ணிட்டு கட்சியிலே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டவனுங்க. கட்சி பேருக்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சேர்க்கலங்க. நம்ம சொன்ன பிறகு தான் சேர்த்தாங்க. இவங்கள போய் விடுங்கப்பா, பாடம் எடுக்கிறதே நம்ம ஓஞ்சி போடுவோம். உங்களுக்கு நடக்க போகுது ஹார்ட் ஆஃப் தமிழ்நாடு. இனிமேல் 10 வருஷம் கிடையாது, 20 வருஷம் கிடையாதுங்க. இனிமேல் சொல்லுவாங்கல்ல, இனிமேல் 100 ஆண்டுகளும் எங்களுடைய தளபதி தான் இந்த தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவே ஆள போகிறார். டிவிகே டிவிகே டிவிகே, இனிமேல் இந்தியாவெங்கும் டிவிகே. ஆஹா, ஒரு வியாபாரத்தை பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க. இல்ல இது இந்த அதிமுக குரூப் இருப்பாங்க, எம்ஜிஆர் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் ஐயா எம்ஜிஆர் பண்ணாங்க. அவர் மறைந்ததுக்கு அப்புறம் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மா அப்படின்னாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி. அந்த டோன்லயே பேசிக்கிட்டு இருக்காங்க. பெர்ஃபெக்டான 100 ஆண்டுகள் என்னென்னமோ கனவு காண்றாங்க அவங்க. கட்சி ஆள போறவங்க. தமிழ்நாடு வந்து ஹார்ட் ஆஃப் தமிழ்நாடா. ஹார்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஆல்ரெடி தமிழ்நாடு ஹார்ட்டா தான் இருக்குது. ஏமா உங்களுக்கு வேலை ஏற்கனவே ஹார்ட் இல்லப்பா, ஹார்ட். ஓ ஹார்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஹார்ட் ஆஃப் தமிழ்நாடுங்கறாங்க. ஏற்கனவே ஹார்ட்டா தானே இருக்குறீங்க. வீல் பிச்சிட்டு அடிக்குது. ஏற்கனவே 6 மாசமா அப்படிதான் இருக்கு. நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் சாயலூர்ல இருந்து வந்திருக்கேன். அந்த மாநாடுக்கு மரண வெயிட்டிங்ல இருந்து வந்திருக்கேன். அது கண்டிப்பா அந்த மீட்டிங்கை நான் அட்டெண்ட் பண்ண போறேன். தளபதி விஜய் வந்து கண்டிப்பா வந்தாருன்னா மக்களுக்கு நல்லது செய்வார். சாதாரணமா இப்ப இந்த மாநாட்டுக்கு வந்தவங்களுக்கு தண்ணி இல்லாததுக்கே இவ்வளவு தண்ணி தீர்த்து வைக்கிறாரு. நாளைக்கு ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா எல்லாரோட தகுதியும் தீர்ப்பாரு. தமிழ்நாடு வளமா இருக்கிறவங்க தளபதிக்கு ஆட்சி போக்குறாரு.
அந்த மக்கள் அதாவது தளபதி தோற்றால் தமிழகம் தோற்ற மாதிரி கண்டிப்பா தளபதி ஆட்சிக்கு வருவார், நல்லது செய்வார். அது அவரோட நம்பிக்கை இல்ல அவரோட நம்பிக்கை வந்து அவர் அதுக்கு சொல்ற காரணம் விட்டியில என்னது மாநாட்டுக்கு வர்றவங்க தாகத்துக்கே தண்ணி கொடுக்குறாருன்னா தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஐயோ என்னங்க லாஜிக், இதுக்காகலாம் ஓட்டு போட முடியுமா? இப்போ உங்க கட்சி மாநாட்டுக்கு வந்தா நீங்க தான் தண்ணி கொடுக்கணும். அது இல்ல அது இல்ல, இது ஏன் முதல்ல சொல்றாரு நம்ம தெரிஞ்சுக்கணும். போன மாநாட்டுக்கு வந்த பேரண்ட் தண்ணி கொடுக்கல, நம்மளே போட்டோம்ல, ஏதோ வந்து பாத்ரூமுக்கு வச்சிருந்த தண்ணி சரியா அரேஞ்ச் பண்ணலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுந்து அது பெரிய பிரச்சனையாகி கண்ணா பின்னாடி போட்டு திட்டினாங்க. அதுக்கப்புறமா இப்பமா என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, தண்ணீர் துறைன்னு ஆரம்பிச்சு முக்கியமா மாநாட்டுக்கு வந்து நீ குடி வைக்கிறியோ இல்லையோ, சேர் போடுறியோ இல்லையோ, தண்ணி டிபார்ட்மெண்ட்டை கரெக்டா பார்த்து முடிச்சு விட்டு, ஏன்னா ஏற்கனவே கிழிச்சு விட்டாங்க அப்படிங்கிற தேவை. தண்ணி ஏதோ ப்ராப்பரா வச்சுட்டாங்க இருக்கு. அதை வந்து பார்த்தோம்னா நம்மளால என்ன பண்ணிட்டாரு சரிங்களா, தண்ணியை வந்து நீங்க நோண்டி சொன்னீங்க எவ்வளவு ப்ராப்பரா எங்க ஐயா இப்ப டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு பாருங்க. இதே மாதிரி நீங்க குறைய சொல்ல நீங்க சூத்திரத்தை சொல்ல அவர் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருப்பாப்ல அப்படின்னு சொல்றாப்ல. அப்ப தமிழ்நாட்டு மக்கள் உனக்கு அரசியல் கத்து கொடுக்கணுமா? அரசியல கத்து கொடுத்து தமிழ்நாட்டுல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு ஒவ்வொரு தடவையும் நாங்க பாதிக்கப்படும் போது பாதிக்கப்பட்டு சொல்லுவோம். இவங்க அதுக்கப்புறமா வந்து எஸ் கிளியர் எஸ் டன் அப்படின்னு 100 உயிர் போனதுக்கு அப்புறம் தான் 100 உயிரை பத்தி காப்பாற்றணும் இவங்க. இதுதான் மாற்று கட்சி, இதுதான் மாற்று புரட்சி. அரசியலே இங்கதான் வந்து கத்துக்க போறாப்ல இனிமேதான். அதுல ஒரு தற்கொலைதான் இது. அதாவது தமிழ்நாட்டு மக்கள் இவருக்கு அரசியல் என்னன்னு சொல்லி அரசியலை கத்து கொடுத்து கட்சி எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுத்து மக்களோட பிரச்சனையை சொல்லி அதுக்கப்புறம் இவர் நமக்கு வந்து தீர்த்து வைக்க போறாரு. இந்த பேசுறப்பல இந்த ஆளு இவருக்கு அரசியல்னா இதானு சொல்லி கொடுத்து வச்சிருக்கான் அந்த ஆளு. அதாவது இது சாதாரணமா வந்தவங்க இல்ல, இவங்க சாதாரணமா வந்தவங்க இல்ல. இப்படி ஒரு இது வேர்ல்ட உருவாக்கி அதுக்குள்ள அவன் தலைவனாகி ஒரு உட்டோப்பியன் வேர்ல்ட வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் தான். இப்ப போன முறை வந்து ஏடா கக்கூஸ் தண்ணி எடுத்து இப்படி கொடுக்குறாங்க லீவு கொடுத்துறேன்னு கேட்டதுக்கு அப்புறம் இப்ப தண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டில் இதை சரி பண்ணிட்டோம். அப்போ போன ஒரு கூட்டத்துல நின்றுகிட்டே சாப்பிட்டாங்க, உட்கார்றதுக்கு சேர் இல்லை. இப்ப இந்த மாநாட்டிலயும் இதே போலதான் நீங்க பண்ணுவீங்களா? அப்ப இதை நாங்க எடுத்து கிழிச்சதுக்கு அப்புறம் நீ அடுத்த மாநாட்டில் பாத்தீங்களா உட்கார்றதுக்கு சேர் கொடுத்துருக்கோம் அப்படிம்ப. அந்த ஒவ்வொரு மாநாட்டிலயும் ஒரு பிரச்சனை நடக்குங்க, அதுக்கப்புறம் அங்க தீர்த்துருவாங்க. இதே 100 வருஷம் ஆயிட்டு இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கிறதுக்கு. நீ அன்னைக்கு வந்து சரி ரொம்ப நன்றி வணக்கம். சென்னையிலேருந்து நான் வந்திருக்கேன். பேர் சரவணன். நான் வந்து பார்த்தீங்கன்னா தளபதியோட வந்து 2வது மாநாட பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். ஸோ வந்து இப்போ நான் வர வழியில் நான் எவ்வளோ தூரம் நான் என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ண நான் சொல்லிடுறேன். நான் சென்னையிலேருந்து கிளம்பும் போதுலேருந்து பார்த்தீங்கன்னா என்னோட பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து எதுவுமே ப்ராப்பராக கிடையாது. ஏன்னா முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து அலோடு கிடையாது. ஃபர்ஸ்ட் எல்லா ஊர்லேருந்துமே அலோடு கிடையாது. எந்த ஊர்ல இருந்துமே அலோடு கிடையாது. சென்னையிலேயே வந்து எல்லாம் அளவு போட்டு தடுத்துட்டாங்க. யாரும் மதுரைக்கு பஸ் ஏறக்கூடாது. எவனா ஏறினீங்க என்னடா பஸ் வந்தா போயிட்டு தானே இருக்கு, தெரியல ரயில் போகுது. சரி பஸ் தடுக்கிறாங்க கவர்மெண்ட் மாநாட்டுக்கு போகக்கூடாது. எப்படின்னா என்னன்னா லாஜிக் இது, எப்படி அதை தடுக்க முடியும்? முதல்ல ரொம்ப சிம்பிள். இப்ப இந்த ஊடகங்கள் பூரா கிளாம்பாக்கம் திறந்ததுல இருந்து குத்துச்சு உட்காந்துருக்காங்க. கிளாம்பாக்கம் ஆமா கிளாம்பாக்கம் ஃபெயிலியர்னு அறிவிக்கணும் பண்ணி நீங்க தொடர்ந்து பாருங்க. நைட் 1 மணி 2 மணிக்கு ஏதாவது ஒரு ஊர்ல வந்து பஸ் இல்லை, ஏதாவது ஒரு ரூட்ல ப்ராப்ளம் அப்படின்னு மக்கள் வந்து அங்க குரல் எழுப்புறாங்க, பிரச்சனை ஆகுதுன்னா உடனே அங்க ஒரு யூனிட் போய் அதை கவர் பண்ணி தமிழ்நாட்டிலேயே பஸ் பிரச்சனைன்ற அளவுக்கு நல்ல விஷயம் தானே. பிரச்சனையை கவர் பண்ணி போறது நல்ல விஷயம் தானே. பிரச்சனை கவர் பண்ணி போறது பிரச்சனை இல்லை, ஆனா அது என்னவா போடுறீங்கிறது தான் பிரச்சனை. அதுதான் கிளாம்பாக்கத்திலே பஸ் இல்ல, யாருக்குமே பஸ் இல்லைங்கிறது போல அந்த கும்பல் இப்ப என்ன பண்ணுது? ஏன்னா இல்ல கிளாம்பாக்கம் திறந்த பிறகு கிளாம்பாக்கம் பிரச்சனையே இல்லைன்னு நீ ஒரு பேட்டி எடுத்து போடணும்ல. கிளாம்பாக்கம் நீங்க எப்படி இருக்குது? ஒன்றும் இல்லை, பிபிசி தமிழில் போய் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் திறந்தப்ப ஒரு பைட் எடுத்திருப்பாங்க. கிளாம்பாக்கமே வேண்டாம்ங்கிற அளவுக்கு ரியாக்ஷன் இருக்கும். அதை திறந்து 2-3 மாதம் கழிச்சு திரும்பி போய் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட எடுத்தாங்க. ரெண்டுமே பிபிசி தமிழில் வந்துருக்கு. ரெண்டுத்துலையுமே மக்கள் பேசுகிறாங்க. ரெண்டுத்துலையுமே மக்கள் பேசின ஒரு டிரான்சிஷன் தெரியும். ஓகேவா? ஆரம்பிக்கும் போது அவங்க பேசுனதுக்கும் இப்போ எல்லா வசதிகளும் ஏற்படுறதுக்கப்புறம் பேசுனதுக்கும் ஒரு டிரான்சிஷன் தெரியும். அதுதான் இதுதான் ஊடகம், நேர்மையான ஊடகங்கிறது. இப்படி நீங்க ப்ராப்பர் ஊடகம், மற்றதெல்லாம் ப்ராப்பர் இல்லாத ஊடகம். அவ்வளோதான், நம்ம வேற எதுவும் சொல்லல. இப்போ இப்படி ஒரு வேலை வந்து கிளாம்பாக்கத்தில் தடுத்துருந்தாங்கன்னா அவன் குத்து வச்சு உட்காந்துருக்கு ஏதாவது ஒரு மீடியா எடுத்து போட்டிருக்குமா இல்லையா? அப்படி ஏதாவது வரைக்கும் வந்துச்சா? சரி விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன், பஸ்ஸை தடுத்துட்டாங்க. ஏன்னா தமிழ்நாடு அரசு கீழே வருது.
சென்னையில் ட்ரெயின் போகுதா? ட்ரெயின் தமிழ்நாடு தடுக்க முடியுமா? ட்ரெயின் கம்மி தான் இருக்கு. எல்லா ட்ரெயின் அடிக்கடியா போகுது. ஏதோ 4-5 ட்ரெயின் தானே போகும், எல்லாத்துலயும் போக முடியும். 4-5 ட்ரெயின் போகுதுலண்ணா, அந்த 4-5 ட்ரெயின் ஏன் கூட இந்த இதுல நிக்கல, மாநாட்டில் நிக்கலன்னு கேக்குறியா? நான் கேட்குற கேள்வி அதை தடுத்து விட்டாங்களா? ஸோ அப்படி அலோவ் பண்ணீங்கன்னா நீங்கள் லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி தான். லைசன்ஸியா? யார் விட்டு லைசன்ஸா? யார் லைசன்ஸா? புரியல எனக்கு. அடிப்படையில் என்ன கேள்வினா, இதுல இருந்து இப்போ சென்னையில இருந்து மதுரை வர்றதுக்கோ இல்லை மதுரையில இருந்து திடலுக்கு மாநாடு திடலுக்கு போறதுக்கோ போற பஸ்ஸோடைய ஓட்டுநரோட லைசன்ஸை யாரு கேட்பா? ஆர்டிஓ கேட்பாங்க, டிராஃபிக் போலீஸ் கேட்கும். சரி, இப்போ அரசு பேருந்தா இருக்குன்னா ஒவ்வொருத்தரும் நிப்பாட்டு போக்குவரத்து காவல்துறை கேட்குமா? என்ன லாஜிக்? யார் லைசன்ஸ் சொல்றேன்? பார் லைசன்ஸ் சொல்றாப்லையா? எந்த கார் லைசன்ஸா, அவர் லைசன்ஸா? எந்த லைசன்ஸ் சொல்றீங்க? எந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணுவாங்க தெளிவா சொல்லுப்பா. மொட்டை லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்கன்னா போக்குவரத்து ஊழியருடைய அரசு போக்குவரத்து ஊழியருடைய லைசன்ஸை கேன்சல் பண்ண முடியுமா? காலையிலே போட்டிருக்கியா? எனக்கு தெரியல. எனக்கு அவ்வளோ டஃப்பாக தான் நான் வந்து மார்னிங் நான் வந்தேன். காலையில் 4 மணிக்கு நான் மாட்டுத்தாவணி பஸ்ஸில் இறங்கினேன். 4 மணிலேருந்து நான் ஒரு பஸ்ஸுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா பஸ்ஸும் போகிற ரூட்டு தான். ஆனால் ஒரு பஸ்ஸு கூட வந்து பார்த்தீங்கன்னா எந்த பஸ்ஸுமே வந்து இல்லை போகாது 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 இதே தான் சொன்னாங்க 4 மணிலேருந்து. போகாத பஸ்ஸை போகாத என்னடா கதை இது? நீங்க மாநாடு நடத்துறீங்கிறதுக்காக விருதுநகர் பஸ் திருச்சியில நின்றுக்கிட்டு நீ இது வேளாங்கண்ணிக்கு பஸ் போற பஸ் தூக்கி புதுக்கோட்டைக்கு போனா எப்படா போவோம்? ஏன்டா உசுரா வாங்குறீங்க? ஏன்னா நீ மட்டுமா அங்க ரூட்டு கேக்குற? நீ மட்டுமா பஸ்ல ஏற போற? பஸ்ல 100 பேர் ஏறுவான். 100 பேர் மத்தவங்க கேட்டு அது போவச்சுன்னு சொல்லி நீ கேட்டு போவாதுன்னு சொல்றானோ நியாயம் இருக்குது. இல்ல நானே கேக்குறேன், பைத்தியக்கார பேரோட ஏன்டா உசுரா வாங்குறீங்க? மதுரை மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் போகணும் கரெக்டா? இப்போ மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மாட்டுத்தாவணி போற பஸ் உனக்காக சுத்திட்டு நான் போய் திடலுக்கு போய் அப்புறம் மாட்டுத்தாவணி போறேன்னு சொல்லுமா? மாநாடுல மதுரையில இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் இருக்குது, சங்கரன் கோயில் பஸ் இருக்குது. இப்ப இந்த பஸ் எல்லாம் மாநாடு போய் அப்புறம் போகுமா? என்ன பேசுற? அவ்வளவு நொறநாட்டியம் பேசுற நீங்க உன் தலைவன்கிட்ட சொல்லி, தலைவா நல்லா மெயின் பஸ் ரோட் உள்ளதான் ஒரு பார்த்து ஒரு இடத்த போட்டு தலைவா, நிறைய பேர் வர போறாங்க, நீங்க பாட்டு எங்கேயாவது உங்க கட்சிக்காரன் வேணாவது கான்டாக்ட் பிடிச்சி வச்சிருப்பான்னு அந்த இடத்துல மாநாடு போட தலைவா, நல்லா மெயின் சிட்டில போட்டு தலைவான்னு உங்க கட்சிக்காரன் சொல்லணும். நீங்க வேற நேஷனல் ஹைவேஸ்ல விஜய் வந்து சொகுசா மாநாடு தேடலுக்கு வரணும்னு சென்ட்ரல் மீடியால ஏதோ ஒரு போர்ஷன் உடச்சு வச்சிருக்காங்களாம். அதெல்லாம் செய்வாங்க, இந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. பண்ணையா இருப்பா எழுந்தா மழை போல அந்த மாதிரி பண்ணையாருக்கு என்ன வேணா செய்யலாம். நாட்டையே அழிச்சு காட்டையை அழிச்சு ரோட்டை உருவாக்கலாம், மேட்டை அழிச்சு வந்து பள்ளம் உருவாக்கலாம். அவர் யார்? அவரு யார்? அவர் பண்ணையாரு. நம்ம மீட்பர் பண்ணையாரு. அவரு சாதாரண ஆள் கிடையாது. நான் எத்தனை மணிக்கு ஏறினா கிட்டத்தட்ட வந்து ஒரு 9:30 மணிக்கு நான் வந்து ஒரு பஸ்ல ஏறி உட்காடுறேன். அந்த பஸ் போற பஸ் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா கமிதி போற பஸ்ஸை வந்து முன்னாடி வந்து அந்த ஒரு நியூஸ் பேப்பரை வச்சு அந்த ஒரு அரௌண்டா அந்த பிளேஸை வந்து ஃபுல்லா மறைச்சு இந்த பஸ் போகாது அப்படின்னு சொல்லி ஆளுங்களை ஏற்றிட்டு இந்த பஸ் அங்கே போகாது, எங்களுக்கு அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லா பஸ்லையுமே இந்த ஒரு பிரச்சனை தான் இருக்கு. ஸோ இது எல்லாமே இதுக்கப்புறம் இன்னைக்கு வரவங்களா சரி நாளைக்கு வரவங்களா சரி எல்லாரும் இதே பிரச்சனை தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து என்ன சொல்றாப்ல, எதுக்காக இந்த கரெக்டா கரண்ட் கவர்மெண்ட் வந்து இப்படி பண்றாங்கன்னு தெரியல. வந்துட்டாங்க பாயிண்ட் இல்ல என்ன புரியல என்ன சொல்றாங்க? ஏதோ பஸ் போர்ட மறைக்கறானே இது பேசுறாப்ல. நியூஸ் பேப்பர் ஸ்டிக்கர் ஒட்டி இந்த வழியா வர பஸ்ஸே கூட மாநாடு திடல் ஒரு இடத்துல நடக்குதுல்ல, அந்த வழியா போற பஸ்ஸு கூட அங்கதான் அந்த பஸ் போகுதுன்னு தெரிஞ்சிடக்கூடாது, மக்கள் அந்த பஸ்ல ஏறி மாநாடு திடலுக்கு பஸ் கண்ணாடி கண்டக்டர் டிரைவர் வண்டி ஓட்டுவாரு, கண்ணாடியில இல்ல அந்த ஊரு பேர்லாம் ஒட்டிருப்பாங்க, மத்தவங்க பஸ் ஏறுவான் சொல்றாப்ல. அப்ப நீ எப்படி ஏறின? நியூஸ் பேப்பர் கிழிச்சு பார்த்துட்டு ஏறியா? புரியல, சொல்றது தெளிவா சொல்லல. இல்ல இது ஆக்சுவலா என்னன்னா இந்த ஊர் பக்கத்து ஃப்ரண்ட் கண்ணாடியில ரைட் கார்னர்ல ஊர் பேர்லாம் ஒட்டியிருப்பாங்க, அதே போல பின்னாடி கண்ணாடியிலயும் ஒட்டியிருப்பாங்க. அது இப்போ வேற டிப்போல இருந்து பஸ் மாறுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கும்பகோணம் டிப்போ இருக்குது, திருச்சி டிப்போ இருக்குது, இப்போ எங்க ஊர்ல வந்து குளித்தலை டிப்போ இருக்குது, 3-4 டிப்போ இருக்கு. இப்போ திருச்சி டிப்போல இருந்து பஸ் எடுத்து குளித்தலை டிப்போக்கு மாத்துறாங்க அப்படின்னா அது திருச்சி ரூட்ல இருக்கிற ஊர் பேரோடலாம் ஸ்டிக்கரா ஒட்டி இருக்கும். அதை கொண்டு வந்து குளித்தலை ஒட்டா கன்ஃபியூஸ் ஆகுமா ஆகாதா? ஏன்னா போர்டு ஒரு ஊர் இருக்கும், இப்போ போர்டு வந்து குளித்தலை அப்படின்னு போட்டு வரும், ஒட்டி இருக்கிற ஊர் வந்து வேற ஒரு ஊர் பேர் போட்டுருந்ததுன்னா கன்ஃபியூஸ் ஆகும்ல. அதனால நியூஸ் பேப்பர் மறைச்சிருக்கலாங்கிறீங்க. அப்படியான இதெல்லாம் இருக்குது. ஒருவேளை இருந்தாலும் அதை இதை பார்த்துட்டு வந்து வேற டிப்போ பஸ்ஸை பார்த்துட்டு சொல்றதே எனக்கு புரியல முதல்ல. அப்படிலாம் நான் கேட்கறேன், நீ ஒருத்தனுக்காவது ஏன் பண்ணணும்? பல 100 பேர் பஸ்ல ஏறி இறங்குவாங்க,
அவங்க எல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்களா? நீங்க ஒருத்த மாநாடு நடத்த நீ இன்னைக்கு போற அந்த பஸ்ல அந்த பஸ் ரெகுலரா யூஸ் பண்றவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியாது, அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்களா? ஓகேங்களா? இந்த பிரச்சனை எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஆனா தளபதி வந்து கண்டிப்பா வருவாரு. அவருக்கு இவ்வளவு தடைகளை வந்து போடுறாங்க அப்படின்னா அது தப்பான ஒரு விஷயம். அவர் மக்களுக்கு நல்லதை செய்யணும்னு வராரு. அதுக்கு எதுக்கு அதை தடுக்கிறாங்கன்றது தெரியல. ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாருமே உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஒருத்தருக்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்து அவரை நம்ம வந்து மேலே கொண்டு வரணும். வாய்ப்பு கொடுத்து மேலே கொண்டு வரணும், அதெல்லாம் இல்லை பாயிண்ட்டு. இவர் வர்றதுனால விமன் சேஃப்டி இருக்கும்னு நம்புறாங்களாம். ஓ, தாவேகாரன் எவ்வளோ பேர் போக்சோ கேஸில் மாட்டினான்னு தெரியுமா? அந்த சைட்ஸ் ஒரு வேகமாக அந்த ஒரு 3-4 கார்டுகளை மட்டும் ஃபுல் ஸ்க்ரீனில் ஓட்டி விடுங்க. இதுதான் உமன் சேஃப்டியா? ஏதாவது பேசணும்னு பேசல. பெண்களுக்கு இப்போ சேஃப்டி இல்லாத மாதிரி இப்போ வந்து விஜய் வந்து சேஃப்டி கொடுக்க போற மாதிரி விஜயோட பெண்கள் சேஃப்டிலாம் பேசுவோமா? சிவகாசி படத்துல பேசுனதுல பேசுவோமா? சிவகாசி படத்துல அசின் கிட்ட பேசுனது இல்ல, விஜயோட உள்ள பாடல்கள் உள்ள வரிகள் எடுத்து போட்டு விஜய் சேஃப்டி பத்தி பேசுவோமா? உடனே படத்துல பேசுறத வச்சு ஏங்க பேசுறீங்க? அப்ப அதுக்கு பொதுவில் மறுப்பு சொன்னாரா? போக்கிரி படத்துல அவர் பேசிய வகையான வசனங்கள், அவர் பாடிய பாடல்களை வச்சு நம்ம வந்து ஒரு சேஃப்டியை பத்தி பேசுவோமா? இல்ல, அதை வச்சுலாம் எங்க பேசுறீங்கன்னா அப்ப அவர் பொதுவில் மறுப்பு சொல்லியிருக்குன்னு எங்கேயாவது மறுப்பு எங்கேயாவது இருக்கா? இல்லை நீங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா படங்கள்ல அங்க அங்க இங்க இங்க கருத்துக்களை வந்து பேசியிருக்கலாம். நாங்க அதெல்லாம் வந்து உங்க வீட்டு பிள்ளையாக மன்னிப்பு கேட்காத வரைக்கும் நாங்க அப்படிதான் பேசிட்டு இருப்போம். அதை எழுத்து வச்சு பேசினா அதுக்கு எந்த விளக்கமும் கொடுக்கல. அதனால விஜய் வந்த அப்புறம் தான் அந்த நாடு திருந்த போகுது, விஜய் வந்த அப்புறம் புது உலகம் பிறக்க போகுது, எங்கள் மீட்பர் அப்படின்னு ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்குற ஒரு லூசு சொல்லிட்டு தெரியுது. ஏன்னா இப்ப இவர் சொல்றதெல்லாம் பார்த்தா இன்னொன்னு சொல்றாப்ல, நம்பி கொடுக்கணுமா? நம்பி கொடுப்பா மூத்தர் சட்டில இருந்து தண்ணி தான் நமக்கு கொடுப்பாங்க. அதனால எல்லாத்தையும் நம்பி கொடுக்க முடியாது இல்லையா? அதனால ப்ராப்பரா அவன் தலைவனை வர சொல்லு. பல தடைகளை தாண்டி தளபதி வருவாராம். தடைகள்லாம் உங்களுக்கு தான். அவர் நேரா சார்ட்டர்ட் ஃபிளைட்ல வந்து இறங்கி ஸ்ட்ரைட்டா அவர் ஏன் பஸ்ல வந்து ஆட்டோல வந்து நடந்து வந்து யாரா போறாப்புல? நேரா சார்ட்டர்ட் ஃபிளைட்டா தான் அவர் ஃப்ரெண்டோட வருவாப்புல. பிரச்சனை இல்லை உங்களுக்கு தான். அதெல்லாம் பர்ஃபெக்டா வருவாரு, ஒரு பிரச்சனையும் இல்லை.